ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். பேக் சைடு நெக்குக்கு எப்படி பண்ணுறதுன்னு 1 மீட்டர் சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அது 2ஆக இப்படி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க மாதிரி மடிச்சுக்குங்க. 2ஆக மடிச்சுக்குங்க. கீழே ஸ்டிச்சிங்க்காக நம்ம ஒரு இன்ச்சு 1½ இன்ச்சு வந்து சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் ரஃபாக. இந்த கோடு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கோட்டு மேலே ப்ளவுஸ் பாருங்கள் நான் எந்த மாதிரி மடிக்கிறேன்னு. அதாவது உள் சைடு நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி நார்மலாக மடிப்போம் உள் சைடு, அந்த மாதிரி நார்மலாக ப்ளவுஸ் மடிச்சுட்டு நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோடு மேலே எட்ஜில் வந்து நீங்கள் அதை வைக்கணும். அந்த ப்ளவுஸை வச்சுட்டு அந்த பட்டி மேலே நமக்கு அந்த சைடில் அந்த இது ஒன்று பட்டி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கோடு வைக்கணும். அதாவது அந்த கோட்டு மேலே இருந்து அந்த பட்டிக்கு அதுதான் நம்மளோட கீழே இறக்கத்தோட மெஷர்மெண்ட்டு. அப்புறம் நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு 2 டாட் அந்த மேலே பார்த்தீங்களா 2 டாட் வைக்கிறேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அந்த இடம் சும்மா ஒரு ரஃப்பாக இப்போ நான் எப்படி போட்டுட்டு வரேன், நம்ம உடம்பு அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே தான் நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷோல்டர்லேருந்து இப்போ நான் கோடு போடுறேன். ஷோல்டர்லேருந்து நான் கோடு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு எடுக்கிறேன் நான். இது கீழே ஒரு அந்த பட்டி கீழே ஒரு டாட் வச்சு பார்த்திங்களா, அந்த டாட் வரைக்கும் தான் அந்த கோடு போடணும். அதுக்கப்புறம் அந்த டாட்டையும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பேக் சைடு நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஹேண்டு எல்லாமே பண்ணுறதுக்கு. இப்போ அந்த பேக் சைடு நெக்கு அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கர்வ் மாதிரி இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப் வரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் இதுலேயே ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த சைடு உடம்பு நம்ம அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 1 சைடு மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ கிளாத் பார்த்திங்கன்னா உள் சைடில் நம்ம அப்படியே மடிக்கிறோம். ஒரு சைடு மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இந்த ட்ரேஸ் இந்த சைடு அப்படியே விழணுன்னா நம்ம உள் சைடு வச்சு அந்த கிளாத் அப்படியே அந்த அச்சு நம்ம டிப் பண்ணால் அது இன்னொரு பக்கமும் அப்படியே அந்த இதாகிரும். இப்போ நான் பண்ணுற பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குழப்பமாக இருக்கும். நீங்கள் திருப்பி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்து போடும்போதே ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னடா இப்படி வருதுங்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவே ஈஸியானது தான். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேஸ் அப்படியே அந்த சைடு விழுந்துருச்சு. நீங்கள் அதை அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா பேக் சைடு நெக்கு உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிருச்சு. வேறு எதாவது டவுட்டுனாலும் என்கிட்ட கேளுங்க. நம்மளோட ப்ளவுஸ் மார்க்கிங்கோட நம்ம கிளாஸ் முடியுது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத அவங்கவுங்க ரிவ்யூ வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பேக் சைடு நெக்கு இப்படி தான் போடணுங்கிற ஒரு டெமோவும் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் போடுற மாதிரி காமிச்சாச்சு.